ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காரசாரமான மொறுவென உரப்படை. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 300 கிராம், பச்சை அரிசி 200 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், காய்ந்த மிளகாய் 10, உப்பு ருசிக்கேற்ப, பெருஞ்சீரகம் 2 டீஸ்பூன், மல்லி இலை சிறிதளவு, தேங்காய் துருவியது 2 டேபிள் ஸ்பூன், புதினா சிறிதளவு, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு ஒரு 25 கிராம், பெரிய வெங்காயம் 50 கிராம், சின்ன வெங்காயம் 50 கிராம், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம். ஒரு பாத்திரத்தில் பச்சை அரிசி புழுங்கல் அரிசி ரெண்டும் ஒன்றா கொட்டி ஒரு கழுவு கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைங்க. கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் ஒன்றா கொட்டி கழுவிட்டு அதையும் ஊற வைங்க. இதையும் 2 மணி நேரம் அதோட ஊற வைங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு மிளகாய் போடுங்க, அடுத்தது பெருஞ்சீரகம் போடுங்க, அடுத்து நம்ம ஊற வச்ச அரிசியை ஜாரில் போடுங்க. எல்லாம் சேர்த்து அரைச்சா இது மாதிரி வந்துடும். நீங்கள் பார்க்கும்போது இப்படி இருக்கும், அந்த கண்டிஷனில் வரும். இப்போது இந்த பாத்திரத்தில் கொட்டுங்க. இப்போது ஊற வச்ச பருப்பு ரெண்டையும் நல்லா அரைங்க. கொஞ்சம் உப்பையும் அதிலே போட்டு அரைச்சிருங்க. நைஸாக இருக்கக்கூடாது. நைஸாக இருந்தால் தோசை மாதிரி வந்துடும். கொஞ்சம் குறப்பாக அரைச்சிங்கன்னா அடக்கி ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ அரைச்சா இது மாதிரி இருக்கும். அதையும் ரெண்டையும் ஒரே பவுல்லே கொட்டி வச்சுக்கோங்க. பருப்பு அரைச்சதையும் அரிசி அரைச்சதையும் ஒரே பவுலில் கொட்டி வச்சுருங்க. இப்போ நல்லா கலக்கிடுங்க. அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக, பெருங்காய பவுடர், அடுத்து ஒரு கலக்குங்க. அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு போடுங்க. இப்போது தேங்காய் திருவி வச்ச தேங்காயை போடுங்க. இப்போது மல்லி புதினா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுருங்க. அடுத்து நல்லா கலக்கிடுங்க. முடிஞ்ச அளவு நல்லா எல்லாம் ஒன்று செய்கிற மாதிரி கலக்கிடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் காரம் கம்மியாக இருக்க போல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் காரம் வேணால் போட்டுக்கோங்க. ரொம்ப மாவு கட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க. நல்லா மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் தோசைக்கல்லை அடுப்பில் போட்டு எண்ணெய் தடவிட்டு அடையாக வேணாலும் தட்டுங்க, தோசையை வேணாலும் தண்ணியாக வேணாலும் ஊற்றுங்க. இப்போது தோசை ஊற்றி வச்சு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து மூடி போட்டு மூடுங்க. 2 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். இப்போ எண்ணெய் ஊற்றுங்க. இதுமாரி திறந்து பார்த்துட்டு இப்போ இருக்கிற கண்டிஷனில் நீங்கள் கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு அது மாதிரியே கொஞ்சம் எண்ணெயை சுற்றி ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுனா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றுங்க, நெய் வேணாலும் ஊற்றுங்க. நான் யூஸ் பண்ணது நல்லெண்ணெய் தான். இப்போ மூடிடுங்க. மூடினா சீக்கிரம் வேகும், மூடாட்டி போனால் லேட் ஆகும்.
இப்போது வெந்துடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு நிமிஷம் தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை எடுங்க. மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உரப்படை. நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.